ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கீல்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எவ்வளோ நேரம்டா அவனுக்காக வெயிட் பண்ணுறது? சரி விடு, அதான் வந்துட்டல. சரி சரக்குங்க. அந்த கவர் என்னது இது? டேய், இந்த சரக்கு நம்ம ஆட்டி படிக்கிறது, அது நம்மளையே ஆட்டி படிக்கிறது. நம்மளே ஆட்டி படிக்கலாம், புரியல எனக்கு. ட்ரை பண்ணி பாரு, உனக்கே பிடிக்கும். டேய் என்னடா இது கல்கண்டு மாதிரி இருக்கு, இதனடா போகிறோம்? டேய், இதே ஏன்டா தூக்கி போடுற? இது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கிடைச்ச வரும்டா. டா இப்படி டேய் மச்சான், செம்மையா இருக்குடா. ஆமாம், எங்கேருந்துடா கிடச்சிது உனக்கு இது? இது எங்கேருந்து கிடைக்குது, எப்படி கிடைக்குதுன்னா என்ன கேட்காத. ஆனால் இதோட மதிப்பு பல கோடிக்கு மேலே. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் 20% ஷேர் கிடைக்கும். அதை நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கலாம். ஓகே டன்? ஓகே மச்சான். ஓகே மச்சான். ஹலோ. டேய் சரவணா, நான் பாபு பேசுகிறேன்டா. டேய் சொல்லுடா பாவே. என்ன சரவணா, எங்கே இருக்க, எப்படி இருக்க? நான் அப்படியே ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்டா. உன் தம்பி ஒருத்தர் இருக்கான், ஞாபகம் இருக்கா? அவனுக்கு என்னடா, அவன் நல்லா ஜாலியாக தானே இருக்கான் ஊரில். அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. உன் தம்பி பண்ணுறது ஒன்றும் சரியில்லை. ஏன், என்ன பிரச்சனை? நான் சொல்ல விரும்பல, நேரில் வா பேசிக்கலாம். சரி ஓகே. டேய் சரவணா, எப்படா வருவ? பின்னாடி பாரா லூஸு. வா தலைவா 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 என்று நீ உனக்கே வா. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. ஏய், என்னடா நீ எப்படி பார்த்தாலும் அப்படியே இருக்கடா. ஆமாம், ஆனால் நீ அப்படியே தான் இருக்க. என்ன தொப்பை தான் வளர்ந்துருச்சு. இதை பற்றி பேசாத, கேர்ள்ஸ் வரப்பெல்லாம் இப்படிதான் நடக்கும் தெரியுமா? சூப்பர் போலடா. என்னடா, என் தம்பியை பற்றி ஏதோ சொன்னேன். அவனுக்கு என்னடா, நல்லா தானே இருக்கான்? இல்லைடா, உன் தம்பி ரொம்ப தப்பான பதில் போயிட்டுருக்கான். அதான் உன்னை வர சொன்னேன். சஸ்பென்ஸ்லாம் வேணாம், எது வந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கே தெரியும் நம்ம ஊரில் பாதி பசங்க போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னு. அதில் உன் தம்பி ஒரு ஆள். இது இப்படியே போயிட்டுருச்சுன்னா நம்மளால உன் தம்பியை காப்பாற்ற முடியாது. டேய், ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா எப்படிலாம் சொல்கிற? என்னன்னு சொல்கிறா? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? அவன் தம்பி கூட ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான். வா. அடிங்க, எங்கே ஓடுற? உக்காரு. ப்ரோ, யார் ப்ரோ நீங்கள்? தேவையில்லாமல் மேலே கை வச்சுருக்கீங்க. ஏய்,
உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கோம். இந்த ட்ரக்ஸு இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு ஒழுங்காக உண்மையாக சொல்லிவிடு. எது ட்ரக்ஸா? அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. என்ன டேய் உன்னை பற்றி தெரியும்டா ப்ரோ. அதான் வந்திருக்கோம். உண்மையை சொல்கிற தண்ணீர் தூக்கி போடுவா. ப்ரோ அதை பற்றிலாம் எதுவும் என்ன கேட்காதீங்க. ப்ரோ என்ன எது கேட்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அடிங்க. ஆ ஏய் ப்ரோ உண்மையாக சொல்கிறான். ப்ரோ என்ன ப்ரோ பேசிகிட்டு இருக்கும்போதே அடிச்சிட்டிங்க? ஏய் உண்மையாக சொல்லு, இல்லை கொன்னுடுவேன். மச்சான் நான் ஒரு தடவை அடிச்சுக்கிறேன்டா. அட்ரா சொல்கிறா உண்மையாக சொல்கிறா. தெரியாது ப்ரோ. சொல்கிறோம். சொல்லிடுறேன் ப்ரோ, சொல்லிடுறேன். சொல்லு. அவன் பேர் வந்து ப்ரோ, அவன் பேர் வந்து தீனா ப்ரோ, தீனா. நான் இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிச்சிட்டான். அடுத்தது என்ன தான் தேடி வருவான். அவன் கதையை நானே முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அவன் வரதோட மட்டும் இருக்கணும், திரும்ப போகக்கூடாது. அப்படி போயிட்டான்னா நீயும் இருக்க மாட்ட, அவனும் இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? சரக்கு நிற்காமல் ஓடுதில்ல. எவனாவது தலையிட்டான்னா அவன் தலையை எடுத்துரு, யோசிக்காத. அவனை தீட்டு வா. ஏய் வாடா கர்றா. நீ என்னை தூக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை எப்படி தூக்கணும் பார்த்தல. அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. உன்னை இங்கே இழுத்துட்டு வந்ததே நான் தான்டா. என்னடா ஓவரா பேசுகிற? Hey!
இந்த ட்ரக்ஸ்லாம் உனக்கு எப்படி கிடைக்குது? நீ எப்படி கேட்டாலும் என்னால் அதை சொல்ல முடியாது. அப்படியா? இப்போ நீ சொல்லலைன்னா உன்னுடைய ஒவ்வொரு வெள்ளையும் உடைப்பேன். சொல்ல மாட்டேன்? இப்போ இந்த விரல் சொல்ல மாட்டேன். இப்போ இன்னொரு விரல். சொல்லிடுறேன். சொல்லு. அது பேர் ஐஸ் ட்ரக். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கிறிஸ்டல் மெத்தஃபேன். அது அமெரிக்காலேயும் சைனாலேயும் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. இலங்கையை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக தான் சைனாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. எங்களோட அடுத்த டார்கெட்டு இந்தியா தான். இது தமிழ்நாட்டு மூலயமா வந்துக்கிட்டு இருக்கு. இதை யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கெங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளப்பில், பப்பில், ஸ்கூல் கேட், காலேஜ் கேட் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது ஒரு பெரிய ட்ரக் நெட்வொர்க். ஒன்ஸ் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டா எங்களாலே திரும்ப வெளியே போக முடியாது. இது எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கன்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹைப்பர் டென்ஷன் மூடுக்கு போய் அவங்க அப்நார்மலாகி மிருகத்தன்மை அடைஞ்சிருவாங்க. ஒன்ஸ் இது உள்ளார வந்துட்டாங்கன்னா திரும்ப வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். எனக்கே தெரியாது. கால் பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்யணும். இதுக்கு ஒரு கோட் இருக்குது. கோடா? ஆமாம், அதுக்கு பேர் கோட் ரெட். இதெல்லாம் தெரிஞ்சு உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது. வந்த வழியை பார்த்துட்டு ஒழுங்காக போயிடு. அவன் எங்கே இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியல. ச்சே. இப்போ என்ன, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அதானே? ஆமாம். அம்மா தாஸ்கிட்ட ஒரு ஃபோன் எடுத்துல, அது எங்கே? இதோ கடைசி எந்த நம்பர் கால் போயிருக்கும் பாரு. டேய் மச்சான், அவன் சொன்ன அந்த கோடு ரெட்டுன்னு ஒரு நம்பர் சேவில் இருக்குடா. இங்கே கூட என்னடா பண்ணுற? வெயிட் அண்ட் சி. கண்டுபிடிச்சிட்டேன்டா. அது எப்பட்றா? திறமைடா. பரவாயில்லையே, உனக்குள்ளே எப்படி ஒரு டேலண்டா. சரி, அவன் எங்கே இருக்கான்? கரெக்டாக சொல்லணும்னா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே தான் இருக்கான். அம்மா இப்போ என்ன பண்ண போகிற? வாடா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்க? உன் கதையை முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். தமாதண்ட கொசுனின்னு என் கதையை முடிக்க போறியா? யார் கதையை முடிக்கிறாங்கன்னு பார்க்க தானே போகிற. டேய் போடா. டே என்ன அடிக்குது? 40 கிலோ இருந்தாலே போதும்டா. உங்களை பார்த்தா 90 கிலோ இருப்பீங்க போலையே. ஏன்? ஏன்னா நானே 30 கிலோ தான்டா. நீ வாயா, என்ன பயமா என்ன? பயமா? வாடா. களத்தில் இறங்கிட்டான். இன்னைக்கு வீட்டு சம்பவம் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? வேடிக்கை பார்க்கலாம்.
சாப்பிட வந்தாங்கன்னு புரியுதா? டேய் வாங்கடா. என்னடா பார்க்குறீங்க? போடா அவனை. ஏய் எங்கள் பஸ்ஸே நாங்கள் எப்படா அடிப்போம்? டேய் நீங்கள் போய் ட்ரக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இவனை நான் முடிக்கிறேன். டேய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போலீஸ்கிட்ட ஆட்டெல்லாம் காட்டி ஸ்ரீலங்காவில் இவ்வளோ பெரிய டான் ஆயிருக்கானா, நீ என்னோட சரக்கையை ஆட்டையை போட்டு நீ பெரிய ஆகலான்னு பார்க்குறியா? உன்னெல்லாம் இவ்வளோ தூரம் விட்டதே ஏன் தப்புடா. அப்போ தம்பி திருத்த வரலையா? அடிங்க. ஏண்டா நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா? எவனாவது வந்து திருத்துவான்னு சொல்லிட்டு போதைக்கு அடிமையாடுறது. ஒன்று நல்லா புரிஞ்சிக்கோ, அவன் லைஃப்பை அவன் தான் பார்த்துக்கணும், புரியுதா? பட தொம்பியா தொம்பி. ப்ரோ நம்ம ஒரு டீலுக்கு வருவோம். நீ எடுக்கிற சரக்கை ஆளுக்கு பாதியாக பிரித்து என்கிட்ட வர அமௌண்ட்டை பாதியாக ஷேர் பண்ணிப்போம். டீல் ஓகேவா? உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதாடா. அது ஏன் சரக்குடா. டேய் நண்பா. அட வா நண்பா. என்ன போன வேலை நான் சிறப்பாக முடிஞ்சிச்சா? எல்லாம் சிறப்பாக முடிஞ்சு நண்பா. இன்னும் ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு. என்னது இது? எல்லாரும் மாதிரியும் ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த காட்டுக்கே 2 நரி இருந்துச்சான். அதில் ஒரு நரிக்கு இந்த காட்டுக்கே ராஜாவுன்னு ஒரு ஆசை இருந்துச்சான். அந்த நரி அதோட தந்திரத்தை யூஸ் பண்ணி கடைசியில் ராஜாவும் ஆயிடுச்சான். கடைசியில் தான் தெரியுது அது கூட இருந்த நரிக்கும் இந்த காட்டுக்கே ராஜா ஆகணும். அந்த கூட இருந்த நரி அந்த ராஜாவாக இருந்த நரியை வீழ்த்தணுன்றதுக்காக பல திட்டங்கள் போட்டுச்சான். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையாம். கடைசியில் அந்த ராஜாவாக அந்த நரிக்கு அதோட பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சான். தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கணும்னு நீ நினைக்கிற? எனக்கு எப்படி தெரியும்? நீயே சொல்லு. ஐயையோ எப்பா எப்பப்பப்பப்பா, இவ்வளோ நாள் இந்த பயத்தை எங்கடா வச்சுருந்த? இப்போ என்ன திடீர்னு பொசுக்குன்னு வருது? டேய் எப்பட்றா இந்த ஸ்டோரியெல்லாம் உனக்காகவே சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் நீதாங்கிற மாதிரி இருக்கும் ரியாக்ஷன்லாம். ஐயையோ முடியலடா முடியலடா நண்பா. நானும் எவ்வளவோ பண்ணியிருக்கேன்டா. ஆனால் எனக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்குற பார்த்தியா? ரொம்ப பெருமையாக இருக்குடா நீ என் நண்பன் சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா தெரியுமா தெரியுமா? டேய் என்னடா லூஸ் மாரி பண்ணுற? நான் லூசு தான்டா. உன்னை நம்பினல நான் லூசு தான். ஆனால் இந்த லூசு என்ன பண்ண போகுதுன்னு தெரியுமா? டேய் இரு ஏன் ஜெர்க்கடிக்கிற? டேய் என்ன பண்ண போகிற? கொல்ல போகிறேன்டா. டேய் நான் உன்னை கொல்ல போகிறேன்டா. இது நானா பண்ணல, இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் பண்ணேன். ஐயோ எத்தனை பேருடா நான் கொல்லுவேன்? சரி நீ கேட்டாலும் சொல்ல மாட்ட. சரி நீ செத்து போய் அவங்ககிட்ட சொல்லு
உன்னை தேடி ஒருத்தன் வரான்னு. சரியோ சரியோ சௌரம்.